சார் பதிவாளர் அலுவலகங்களில் வெப் கேமரா, மின்னணு ரேகை பதிவு கருவிகளை கொண்டு பத்திரங்கள் பதிவு செய்யும் முறையை அமைச்சர் சுரேஷ்ராஜன் துவக்கி வைத்தார். இந்தியாவில் மின் ஆளுமையில் முதன்மை மாநிலமாக விளங்கும் தமிழகத்தில் மேலும் ஒரு மைல்கல்லாக சார் பதிவாளர் அலுவலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வெப் கேமரா மற்றும் மின்னணு ரேகை பதிவு கருவிகளை கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் முறை தமிழகத்தில் முதல் கட்டமாக 250 சார் பதிவாளர் அலுவலகங்களில் துவக்கப்பட்டுள்ளது. இவற்றின் துவக்க விழா சென்னை மயிலாப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்தது. சுற்றுலா மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் சுரேஷ்ராஜன் குத்துவிளக்கேற்றி இந்த புதிய முறையை துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய சுரேஷ்ராஜன், தமிழகத்தில் உள்ள 574 துணை சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் இம்முறை விரைவில் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். முதல் கட்டமாக 574 சப்ரேஸ் ஆபீஸும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது முதல் கட்டமாக 250 அலுவலகம் இந்த வெப் கேமரா, பயோமெட்ரிக் அந்த கருவிகள் அடுத்த மாதத்திற்குள்ளாக பொருத்தப்பட இருக்கிறது. படிப்படியாக 574 அலுவலகத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலி பத்திரங்களை முழுமையாக அறவே நிற்பாட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஸ்டாம்பிங் முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெப் கேமரா மூலமாகவும் தவிர்க்கப்பட இருக்கிறது. ஆள் மாறாட்டம் மற்றும் போலி ஆவணப்பதிவு நிகழ்வுகளை அறவே ஒழித்திடும் நோக்கிலும் புகைப்படம் ஒட்டுதல் மற்றும் கைரேகை பதிவு செய்யும் மரபு வழி முறைக்கு ஒரு மாற்று ஏற்பாடாகவும் உள்ள இந்த நடைமுறை பொதுமக்களுக்கு விரைவாகவும் வெளிப்படையாகவும் ஆவணங்களை வழங்க வழிவகுக்கும்.